الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا الشمس كورت. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال النبي صلى الله عليه وسلم: ما منكم من أحد إلا سيكلمه ربه ليس بينه وبينه ترجمان ولا حاجب يحجبه، بل ينظر أيمن منه فلا يرى إلا ما قدم من عمله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الحمد لله. அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக இந்த ஜும்மாவினுடைய புனித நாளை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழும் பாக்கியத்தை தருவதோடு, நாளை மறுமை நாளிலே இறைவனின் அன்பையும் அருளையும் பெறக்கூடிய மாபெரும் நசீபினை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. தொடர்ந்து மறுமை நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும், மறுமையில் மனிதனுக்கும் அல்லாஹ்விற்குமான தொடர்பு எப்படி இருக்கும் என்பதையும், மறுமை நாளினுடைய சமீபத்தில் என்னவெல்லாம் இந்த உலகத்திலே நடைபெறும் என்பதையும் தொடர்ந்து பல வாரங்களாக நாம் தெரிந்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் மறுமை நாளில் மனிதனுடைய புத்தி இந்த உலகத்தில் இருப்பதை போன்று இருக்குமா, அல்லது அந்த மறுமையிலே ஒரு மனிதனுடைய புத்தி திருந்தக்கூடிய எண்ணம் கொண்டதாக இருக்குமா, மறுமையில் அல்லாஹ்வினுடைய விசாரணை எப்படி இருக்கும், மறுமையில் ஒரு மனிதனுடைய அவல நிலை என்னவெல்லாம் இருக்கும் என்பதை நாம் ஆழ யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே பணத்தை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம், பதவிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றோம், சொகுசான வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றோம், நல்ல ஆடைகளை பார்த்து, நல்ல உணவை பார்த்து, நல்ல இடத்தை பார்த்து, நல்ல வீடை பார்த்து, நல்ல பிள்ளைகளை பார்த்து, எல்லாவற்றையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றோம். இவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தருவதின் காரணமாக, இவை அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக இஸ்லாத்திற்கு மாறான காரியங்களை இன்றைக்கு செய்வதற்கு நாம் கொஞ்சமும் தயங்குவது இல்லை. இஸ்லாத்திற்கு மாறாக நடப்பதை கொஞ்சமும் வருத்தப்படக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம இல்லை. ஏன்னா இதெல்லாம் இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தாதான் உலகத்துல நாம ஒரு மனுஷரா வாழ முடியும். இதெல்லாம் இருந்தாதான் உலகத்துல ஒரு நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்குள் நாம் தள்ளப்பட்டதின் காரணமாக இவை அனைத்திற்காகவும் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமென்றாலும் செய்யலாம். நாம் செய்வதற்கு யார் தடையாக நின்றாலும் அதை குறித்து எனக்கு எந்த கவலையும், எந்த பயமும், எந்த அச்சமும் கிடையாது
என்கின்ற ஒரு எண்ணத்திலே இன்றைக்கு நாம் வேண்டியதை விரும்பியதை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வறுமை நாளை குறித்து அல்லாஹ்வின் தூதர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லி காமிப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமானுன். நாளை மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அந்த நாளிலே ஒரு அடியானிடத்தில் அல்லாஹ் நேரடியாக கேள்வி கணக்கை கேட்பான். அல்லாஹ்விற்கும் அந்த மனிதனுக்கும் இடையிலே யாரும் இருக்க மாட்டார்கள். வலா தர்ஜுமானுன், மொழிபெயர்த்து சொல்லக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இன்னைக்கு நாம எல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம், தமிழ் பேசுகின்றோம். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அரபியில கேள்வி கேட்டா நமக்கு மொழிபெயர்த்து சொல்லலாம் ஆள் இருக்காது. அன்னைக்கு அல்லாஹ் பேசும்போது அரபி நமக்கு தெரியும். அல்லாஹ் பேசும்போது என்ன செய்யும்? நமக்கு அரபி தெரியும். நாம நினைப்போம், என்ன நம்ம அரபியை நம்ம உலகத்தில் படிக்கலையே, இதுவரைக்கும் நம்ம மதரசாவுக்கு போவலையே, குர்ஆனை எடுத்து வச்சு ஓதலையே. ஆனா அல்லாஹ் கேட்கும் போது அந்த நேரத்தில் அந்த மொழி நமக்கு தெரியும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா தர்ஜுமான், மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள். மொழிபெயர்த்து சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. உலகத்திலேயே சில நேரங்களில் அந்நிய மொழி பேசக்கூடியவர்களுடைய பேச்சும் அவர்களுடைய சூழலை பார்த்து அவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நாம் விளங்கிக்குவோம். அப்படிதானே? ஒரு உருது பேசக்கூடிய அல்லது வேற ஏதோ ஒரு மொழி பேசக்கூடியவங்க வந்து பசிக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க முகத்தை வச்சு அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்குவோம். அல்லது நாம் ஏதாவது வெளியூருக்கு போய் ஒரு நேரம் பணம் இல்லாமல் இருந்து யார்கிட்டையாவது உணவு கேட்கும்போது நாம் உணவு கேட்டு அவர் நம்மள்கிட்ட பணத்தை எதிர்பார்த்தா அப்பவும் நமக்கு தெரியும் அவர் நம்மள்கிட்ட காசை எதிர்பார்க்கறாரு, காசை கொடுத்தா சாப்பாடு கொடுக்காரு தெரியும் இல்லையா? சில நேரங்களில் சில மொழிகளை நாம் படிக்கலன்னு சொன்னாலும் இடம்பொருளை கணித்து அந்த மொழி என்பது நமக்கு தெரியக்கூடியதாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாளைக்கு மறுமை நாள்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நடுவுல யாரும் இருக்க மாட்டாங்க சகோதரர்களே. வெட்ட வெளியான ஒரு மைதானம், பறந்து விரிந்து காணப்படக்கூடிய ஒரு மைதானம். அதில் நீங்களும் அல்லாஹும் மட்டும்தான் இருப்பீர்கள். அல்லாஹ் ஒவ்வொரு ஆளையாதான் கூப்பிட்டு விசாரிப்பா. உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி இறுதி குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறது அல்லவா? எல்லா குழந்தைகளுக்கும் தனித்தனியாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கணக்குகளை கேட்பான், ஒவ்வொரு ஆளா அழைப்பான். அப்ப என்னைக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்டு முடிப்பான்? கேள்விகளை கேட்டு முடிக்க எத்தனை வருடங்கள் ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப எத்தனை வருடங்கள் நாம வரிசையில் நிற்க வேண்டி இருக்கு, எத்தனை வருடங்கள் நாம சொர்க்கமா நரகமா தெரியாம தவிக்க வேண்டியது இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு மைதானத்தில் எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ் ஒரு அடியானை நிப்பாட்டுவான். அந்த அடியானிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா ஹாஜிபுன் யஹ்ஜுபுஹு. அல்லாஹ் கேள்வி கேட்டா அந்த அடியானுக்கு சில கேள்விகளுக்கு பதில் தெரியாது. ஏன்னா இந்த உலகத்தில் அந்த பதிலுக்கான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்க மாட்டார். அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அந்த பதிலுக்கு தகுந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்தா மட்டும்தான் அல்லாஹ் கேட்கும் போது நம்மளால பதில் சொல்ல முடியும். பதில் சொல்லாம வெட்கத்தின் காரணமாக ஏதாவது ஒரு இடத்தில் சென்று ஒளிந்து கொள்ளலாம் என்று அவர் நினைப்பார். வெட்கத்தின் காரணமாக ஏதாவது ஒரு சுவற்றுக்கு பின்னால் மறைந்து கொள்ளலாம், ஒரு மரத்திற்கு பின்னால் மறைந்து கொள்ளலாம் என்று அவர் நினைப்பார். அவர் நினைத்து கொண்டே அவர் அப்படியே தன்னுடைய முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் எல்லா பக்கமும் பார்ப்பாரு.
அங்கை அவரை மறைத்துக் கொள்வதற்கு எந்த திரைகளும் இருக்காது, எந்த சிவரும் இருக்காது, எந்த மரமும் இருக்காது, எந்த துணியினால் கட்டப்பட்ட மறைவுகளும் இருக்காது. அது வெட்ட வெளியான ஒரு மைதானமாக இருக்கும். கேள்விகளுக்கு பதில் தெரியாமல், முகத்தை மூடிக்கொள்ள முடியாமல் அவர் அப்படியே இருப்பார். அவர் திரைகளை தேடும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இல்லாமா கத்தம மின் அமலிஹி, அவர் செய்த அமல்கள் மட்டும்தான் அவர் கண் முன்னால் அல்லாஹ் காட்டுவான். அவசரத்தில் பயத்தில் ஏதாவது ஒளிஞ்சிக்க இடம் இருக்கா நாம தேடும் போது உலகத்தில் நாம செஞ்சது அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வருதுன்னு வைங்க. நல்லதை செஞ்சிருந்தோம் சொன்னா நம்ம கண் முன்னால் வரக்கூடிய நன்மைகளை பார்த்து நாம மகிழ்ச்சி கொள்வோம். நம் கண் முன்னால் வரக்கூடிய நல்ல காரியங்களை பார்த்து மனதில் ஏற்படக்கூடிய பதட்டங்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்வோம். மாறாக பாவங்கள் நம் கண் முன்னால் வந்தால், நாம் செய்த அநியாயங்கள், அழிச்சாட்டியங்கள், அக்கிரமங்கள், ஹராமுகள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறான நம்மளுடைய நடத்தைகள், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை மீறி செயல்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் நம் கண் முன்னால் தோன்றினால் அந்த நேரத்தில் நம்மளுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் வலது பக்கமாக பார்ப்பார், அவர் செய்த அமல்கள் மட்டும், அவர் செய்த செயல்கள் மட்டுமே இருக்கும். இடது பக்கம் பார்ப்பார், அங்கேயும் அவர் செய்த செயல்கள் மட்டும் இருக்கும். முன்னால் பார்ப்பார், பின்னால் பார்ப்பார், எல்லா இடங்களிலும் அவர் செய்த செயல் மட்டுமே இருந்து கொண்டிருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியே அவருடைய வாழ்க்கை முழுக்க பாவங்களால் காணப்பட்டிருந்தால் இறுதியாக அவருடைய முகத்திற்கு முன்னால் அல்லாஹ் நரகத்தை கொண்டு வந்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னுகிட்டே இருக்கிறோம், அல்லாஹ் நம்மள்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். பதட்டமான ஒரு நிலைமை, ரொம்ப மோசமான ஒரு நிலைமை, எதுவுமே நமக்கு உதவாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. எந்த மனைவிக்காக ஓடுனமோ, எந்த பிள்ளைக்காக ஓடுனமோ, எந்த வீட்டுக்காக ஓடுனமோ, எந்த வேலைக்காக ஓடுனமோ, எந்த சந்தோஷத்திற்காக ஓடுனமோ, யாரு கூட ஓடுனமோ, யார் நமக்கு உதவ மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நாம செஞ்ச பாவங்கள் மட்டும் அங்கங்க அப்படியே நிறைய தெரியுது. அப்பவும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது, அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த பயத்தில் அவன் கண்ணை மூடுவான். கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்கு முன்னால் அவன் கண் முன்னால் அல்லாஹ் நரகத்தை கொண்டு வந்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கவனிங்க, ஃபலா யரா இல்லன்னார தில்கா வஜ்ஹி, நரகத்தை தவிர அவன் வேறு எதையும் பார்க்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபத்தகுன்னார ஃபத்தகுன்னார ஃபத்தகுன்னார, நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நரக நெருப்பு தான் இருப்பதிலே அதிகம் வெப்பமானது சகோதரர்களே. நரக நெருப்பினுடைய வெப்பம் எந்த அளவிற்கு அதிபயங்கரமானது தெரியுமா? நரகத்தினுடைய கங்கு இருக்கிறது அல்லவா, அந்த கங்கினுடைய வெப்பத்தை 100ஆக பங்கு வைத்து, அந்த 100ஐ 100ஆக திரும்ப பங்கு வைத்து, அந்த 100இல் இருக்கக்கூடிய 1ஐ எடுத்து மீண்டும் 100ஆக பங்கு வைத்து, அந்த 100இல் இருந்து ஒரே ஒரு பகுதி நெருப்பை தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நரக நெருப்பு இருக்குல்ல, 100ஆ பங்கு வைங்க, அந்த 100ல இருந்து இன்னும் 1ஐ எடுத்து திரும்ப அதை 100ஆ பங்கு வைங்க, அதுல இருந்து இன்னொன்னு எடுத்து அதையும் 100ஆ பங்கு வைங்க, அதுல இருந்து 1ஐ எடுத்து தான் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இந்த உலகத்திலேயே எப்படிப்பட்ட நெருப்புலாம் இருக்கு தெரியுமா? இரும்பை கரைக்கக்கூடிய நெருப்பு இருக்கா இல்லையா? எரிமலை இருக்கிறது, சாதாரண வீட்டில் எரிகிற சிலிண்டர் இருக்கிறது, வெல்டிங் வைக்கிற நெருப்பு இருக்குது, அதை விட ஃபயர் பண்ற நெருப்பு இருக்குது, ஒரு இரும்பு அப்படியே தண்ணி மாதிரி கரைக்கக்கூடிய நெருப்பு இருக்கு உலகத்துல.
இந்த உலக நெருப்புல ஒரு சின்ன நெருப்பை கூட நம்மளால தாங்க முடியாத சகோதரர்களே. அப்ப அந்த நரக நெருப்பு எப்படி இருக்கும்? அந்த நரக நெருப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ அந்த நரக நெருப்பை பயந்து கொள். எப்படி பயந்து கொள்வது? வலவு பி ஷிக்கி தமரி, ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்வதன் மூலமாக கூட நரக நெருப்பை கொண்டு நீ பயந்து கொள்பா. நரக நெருப்புல இருந்து உன்னை பாதுகாத்துக்கணும்னா என்ன செஞ்சுக்க? குறைஞ்சபட்சம் ஒரு பேரிச்சம்பழத்தையாவது நீ என்ன செய், தர்மம் செய்ய என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே. இன்னைக்கு அந்த நரகத்தை பற்றியான சிந்தனை நமக்கு இருக்குதா? அந்த நரக நெருப்பை பற்றியான சிந்தனை நமக்கு இருக்கிறதா? நரக நெருப்பு என்றால் நீங்கள் சாதாரணமாக நினைத்துக் கொள்கிறீர்களா? அந்த நரக நெருப்பை இந்த பூமியிலே போட்டுவிட்டு இந்த பூமியிலே ஆக உயர பறக்கக்கூடிய பறவை அல்லது ஆக உயர பறக்கக்கூடிய விமானம் ஒன்றை அந்த நரக நெருப்புக்கு மேல் பறக்க செய்தால் அந்த விமானம் அப்படியே எரிந்துவிடும் சகோதரர்களே. இங்க நல்ல உயரமா பறக்கக்கூடிய விமானம் என்னங்க? ஜெட் இருக்கு, ராக்கெட் இருக்கு, நிலாவுக்கே போதும் இல்லையா? அந்த நிலாவுக்கே போகக்கூடிய அந்த ராக்கெட்டை கூட நரக நெருப்பு ஒன்றுமில்லாத சாம்பலாக ஆக்கிவிடும். இன்னும் சொல்ல போனால் நரக நெருப்பை அல்லாஹ் எதை கொண்டு மூட்டுவான் தெரியுமா? நரக நெருப்பினுடைய எரிபொருள்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஈமானில் இருந்து கொண்டு முற்றிலும் ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் இறை வேதங்களுக்கும் முற்றிலுமாக மாறுபட்டு வாழ்ந்தவர்கள் தான் நரக நெருப்பினுடைய எரிபொருளாக இருக்கின்றார்கள். நரக நெருப்பை மூட்டுறதுக்கே அல்லாஹ் அவங்கள தான் தூக்கி போடுவான் சகோதரர்களே. பயந்து கொள்ள வேண்டாமனா? உலகத்தில் ஒரு சின்ன ஆபத்து வரட்டும், ஒரு சின்ன சங்கடம் வரட்டும், ஒரு சின்ன கஷ்டம் வரட்டும், எப்படியெல்லாம் பதறுகின்றோம், எப்படியெல்லாம் பரிதவித்து போய் நிற்கின்றோம். உதவுவதற்கு நமக்கு உற்றார் உறவினர்கள் இருப்பார்கள், ஆலோசனை சொல்வதற்கு நமக்கு நிறைய நபர்கள் இருப்பார்கள். அப்படி இருந்தும் ஒரு சிறிய ஒரு நோயினை படுத்துக் கொண்டோம் என்றால் எவ்வளோ ஒரு பதட்டம் நம் மனதிற்குள் நிகழ்கிறது, எவ்வளோ ஒரு சிரமங்கள் நமக்குள்ளே ஏற்படுகிறது. ஆனால் அந்த மறுமை நாளில் உங்களுக்கு யாரும் துணை கிடையாது, யாருமே துணை கிடையாது சகோதரர்களே. நீங்கள் செய்த காரியங்கள் மட்டும்தான் உங்களுக்கு துணை. நற்காரியங்களை செய்திருந்தால் நல்ல துணையோடு சொர்க்கம் நுழைவீர். பாவங்களை செய்திருந்தால் பாவமான துணையோடு நரகம் நுழைவீர் என்பதை நாம் கவனத்திலே கொள்ளணும். ஒன்றும் இல்லை, வீட்டில் யாருமே இல்லாமல் ஒரு 10 நாள் நம்மளால் இருந்துட முடியுமா? மனைவி இல்லாமல், மக்கள் இல்லாமல், யார்கிட்டையும் பேச்சு வார்த்தை எதுவும் இல்லாமல் இருக்க முடியுமாங்க? 4க்கு 4 ரூமில் 10க்கு 10 ரூம்லேயே நம்மளால் இருக்க முடியாதுன்னா, கண்ணு கெட்டின தூரம் பறந்து விரிந்த ஒரு மைதானத்தில் யாருமே இல்லாமல் நம்மளை அல்லாஹ் நிற்க வச்சானா அந்த நேரத்திலேயே நம்மளுடைய கதி முடிஞ்சு போச்சு இல்லையா? அந்த மறுமையை நாம் யோசிக்க வேண்டாமா? ஈமான் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? சொர்க்கம் நரகத்தை ஈமான் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? கபருக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு கபரு வாழ்க்கை இருக்கிறது என்று ஈமான் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? கபருக்கு பிறகு எழுப்பப்படுவதை ஈமான் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? எழுப்பப்படும் போது கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று ஈமான் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இப்படி ஈமான் கொண்டதற்கெல்லாம் தகுந்தவாறு நம்ம இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? இந்த மறுமை நாளில் கூட சில மனிதர்கள் மோசமான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஒரு ஹதீஸில், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸில் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதனை அழைப்பான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். அந்த மனிதனை அழைத்து அல்லாஹ் கேட்பான், மனிதா, உலகத்தில் உனக்கு நான் என்னெல்லாம் கொடுத்தேன் என்று உனக்கு நினைவில் இருக்கிறதா? உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தனா? ஆமாம் கொடுத்தையா அல்லாஹ்.
வருமானத்தை கொடுத்தனா, ஆமா கொடுத்தயா அல்லாஹ். மனைவியை கொடுத்தனா, ஆமா கொடுத்தயா அல்லாஹ். குழந்தைகளை கொடுத்தனா, ஆமா கொடுத்தயா அல்லாஹ். நல்ல செல்வாக்கு கொடுத்தனா, குடும்பத்துக்கே நீதான தலைவராக இருந்த நல்ல செல்வாக்கு கொடுத்தனா, ஆமா கொடுத்தயா அல்லாஹ். உனக்கு உற்றார் உறவினர்களை கொடுத்தனா, ஆமா கொடுத்தயா அல்லாஹ். எதை கொடுத்தனா, அதை கொடுத்தனா, அப்படி கொடுத்தனா, இப்படி கொடுத்தனா, இதை வாங்கினியா, அதை வாங்கினியா, எல்லாத்தையும் பற்றியும் அல்லாஹ் கேட்பான். அந்த மனிதன் எல்லாவற்றிற்கும் ஆம் என்றே பதில் சொல்வார். எதுக்கும் இல்லைன்னு என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கானே, கொடுத்துருக்கான் இல்லையா, கொடுக்காமலா விட்டுருக்கா, எல்லாத்தையும் கொடுத்துட்டா. எல்லாவற்றுக்கும் ஆம் என்று அவர் பதில் சொல்வார். அல்லாஹ் இறுதியாக கேட்பான், மனிதா எல்லாவற்றையும் கொடுத்தனே, நீ நாளை மரணத்திற்கு பிறகு என்னை இப்படி சந்திப்பாய் என்று நீ நினைவில் கொண்டாயா? மௌத்தானதற்கு பிறகு, கபரிலே உன்னை வைத்ததற்கு பிறகு என்னை வந்து சந்திப்பேன் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்ததா என்று கேட்கும் போது அவன் சொல்லுவான், ஹே அல்லாஹ், அதை மட்டும் நான் மறந்து விட்டேன். அல்லாஹ் சொல்வான், அப்படியா அப்படியா, அதை மட்டுமா நீ மறந்து விட்டாய்? நீ எப்படி இதை மறந்தாயோ அதே போன்று நான் உன்னை இப்போது மறந்து விடுகின்றேன். கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு ஆளை நான் மறந்துடுறேன்னு சொன்னா எப்படி இருக்குங்க? நாம அல்லாஹ் கண்ணு முன்னாடி நிற்போம், நீங்க நாம மறந்துதானே இருக்கோம், மறந்துதானே வாழ்றோம். மறக்க போய் தானுங்க எல்லாத்தையுமே செய்யறோம். மறக்க போய் தானே தொழுகையை வேணுமென்றே விடுகின்றோம். மறக்க போய் தானே அனாவசியமானதற்காக வட்டியிலே போய் மூழ்கின்றோம். மறந்து போய் இருப்பதினால்தானே எல்லா பாவத்தையும் துணிச்சலாக தைரியமாக என்ன நடந்த போகிறது, என்ன பெருசா வந்துட போகுது என்று எல்லா பாவத்தையும் துணிச்சலா செய்யறமே. மறுமையை மறந்ததினால்தான், அல்லாஹ்வை சந்திக்க போகின்றோம் என்கின்ற எண்ணத்தில் வாழாமல் இருந்ததினால்தான் எல்லாத்தையும் செய்றோம். அல்லாஹ் சொல்வா, உலகத்தில் நீ எப்படி இங்க வந்து நிக்க போறத மறந்தியோ அதே போன்று நான் இப்போது உன்னை மறந்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுவா. அல்லாஹ் கையை விரிச்சதுக்கு பின்னாடி யாராவது காப்பாற்ற முடியுமா? அல்லாஹ் முடியாதுன்னு சொன்னதுக்கு பின்னாடி 1,24,000 நபிமார்களும் சேர்ந்து அல்லாட்ட போனாலும் கதை நடக்குமா? நடக்குமா சகோதரர்களே? ஒரு காலமும் நடக்காது. இப்படியே அடுத்த மனிதன் அல்லாஹ் கூப்பிடுவான், அவனும் இதே மாதிரி சொல்லுவான். அடுத்து 2வது 3வது 4வது மனிதன் அல்லாஹ் கூப்பிடுவான். இல்ல 4வது மனிதன் இருக்கா பாருங்க, அல்லாஹ் காப்பாற்றணும், இவன் தான் மோசமானவன். 3 மனிதர்களை அல்லாஹ் அழைப்பான். 3 மனிதர்களும் ஆமா ஆமான்னு சொல்லுவான். கடைசியா நான் உன்னைய மறந்துட்டேன், அதனாலதான் பாவம் செஞ்சேன்ட்டு அல்லாட்ட சரணடைஞ்சிருவான். இந்த 4வது ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் இருக்கானே, அல்லாஹ் கேட்ட எல்லாத்துக்கும் ஆமான்பான். பணத்தை கொடுத்தனா கொடுத்த, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தனா ஆமா கொடுத்த, எல்லாம் கொடுத்த 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 கொடுத்த. நீ என்னை நான் இப்படி பார்க்க வருவேங்கிறத ஞாபகத்தில் வச்சிருந்தியா? ஆமா, நான் என்ன மறந்தா போனேன்? ஞாபகத்தில் இருந்ததுனால தான் தொழுதேன், ஞாபகத்தில் இருந்ததுனால தான் தர்மம் செஞ்சேன், ஞாபகத்தில் இருந்ததுனால தான் பாவ மன்னிப்பு தேடினேன், ஞாபகத்தில் இருந்ததுனால தான் நோம்பு வச்சேன், ஞாபகத்தில் இருந்ததுனால தான் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தேன். அல்லாஹ் சொல்வான், போதும் நிறுத்து, போதும் நிறுத்து, இதுக்கு மேல பேசாத. உனக்கு எதிரான சாட்சியை இப்போது நான் கொண்டு வருகிறேன். அல்லாஹ் சொல்வான், உனக்கு எதிரான சாட்சியை இப்போதே இந்த நேரத்திலே உன்னிடத்தில் இருந்தே நான் கொண்டு வருகின்றேன் என்று அவனிடத்தில் இருந்தே அல்லாஹ் அவனுக்கு எதிரான சாட்சியை கொண்டு வருவான். அல்லாஹ் சொல்வான், இவனுடைய வாய்க்கு முதலிலே திரையிடுங்கள், இவனுடைய வாயிலே முதலிலே முத்திரையை பதித்து விடுங்கள், இவனுடைய வாய்க்கு முதலிலே பூட்டை போடுங்கள். வாய்க்கு பூட்டு போட்டதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வாய்க்கு பூட்டு போட்டதோடு அவனுடைய தொடை பேசும், அவனுடைய சதை பேசும், அவனுடைய எலும்புகள் பேசும், அவன் கை பேசும், அவன் கால் பேசும், அவன் கண் பேசும், அவனின் காதுகள் பேசும். இவன் இந்த உலகத்தில் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தான் என்பதை இந்த அனைத்து உறுப்புகளும் பேசும். பொய் சொல்லி தப்பிச்சிட முடியுமா? வெளியெல்லாம் இருந்த அல்லாஹ் எதிர் சாட்சியை கொண்டு வர மாட்டான்.
நமக்குள்ளிருந்தே அல்லாஹ் எதிர் சாட்சியை கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த மறுமையை கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கணும் சகோதரர்களே. உலகத்தில் பெரிய அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவரை பார்த்து எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம், எவ்வளோ பயப்படுறோம். பயப்படுறோமா இல்லையாங்க? சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் வரட்டுமே எவ்வளோ பயப்படுறோம். இன்னைக்கு டிசம்பர் 6 என்ன நாள் தெரியுமா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள், புனித பள்ளிவாசல் தகர்க்கப்பட்ட ஒரு நாள். பரவாயில்ல, இந்த நாளெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க, பாராட்ட தகுந்த ஒரு விஷயம். ஆனால் இதற்காக, இந்த பாபர் மசூதிக்காக நாம் என்ன செஞ்சுருப்போம்? என்ன செஞ்சுருப்போம் சகோதரர்களே? கொஞ்சம் என்ன செஞ்சுருப்போம்? சாதாரணமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தில் போய் கலந்துருப்போமா? ஒரு முற்றுகையில் போய் கலந்துருப்போமா? ஒரு கொடி பிடிச்சிருப்போமா? ஆனால் ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம்னு சொன்னால் எந்த கொடியினாலும் பிடிப்போம், எந்த ஊர்வலத்துக்குனாலும் போவோம். இவ்வளோதாங்க நம்ம ஈமான், இவ்வளோதான் இருக்குது. அதுக்காண்டி போராட்டத்துக்கு போங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு போங்கன்னு சொல்ல வரலை. அந்த நாளை நினைவு வைத்திருக்கின்றோம். ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பள்ளிவாசலுக்காண்டி ஒரு சின்ன ஒரு வருத்தத்துக்காக நம்ம வருத்தத்தையாவது வெளிப்படுத்தணும். குறைஞ்சது அதற்காக துவாவாவது என்ன செய்யணும், நாம் செய்யணும் இல்லையா? அப்போ அந்த மறுமை நாளில் எதை சொல்லியும் எப்படி நாம் தப்பிக்க முடியாது உலகத்தில். அப்போ இதை எதுக்கு சொல்ல வந்தோம்னா, ஒரு பாபர் மசூதி ஒரு போராட்டத்தில் போய் கலந்துக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், போக மாட்டீங்க. ஒரு தடவை போய் கலந்துக்கிறீங்க வச்சுக்குவோம். திடீர்னு ஒரு வேனில், வெள்ளை வேனில், ஒரு பெரிய வெள்ளை வேனில் ஒரு 25 போலீஸு தடியோட டப்ப டப்ப டப்பன்னு கீழே இறங்குறான். அவன் வண்டியிலேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி நாம் வண்டியில் ஏறிடுவோம். சாதாரண ஒரு போலீஸுக்கு, அவங்க போலீஸ் கூட இல்லை, இன்னும் சொன்னோம்னா அவங்க போலீஸுடைய நண்பர்கள், இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கே நம்ம அவ்வளோ பயப்படுறோமே. நாளைக்கு அல்லாஹ் நம்மளை விடுவானாங்க? இதுக்கிடையில் நாம் அங்கே நம்ம உரிமைக்கு தான் போராடுறோம், உரிமைக்கே போராடினாலும் அவ்வளோ பயப்படுறோமே. இன்றைக்கி அல்லாஹ் நமக்கு கொடுத்த எத்தனை உரிமைகளை நாம் மீறி இருக்கிறோம், அல்லாஹ் போட்ட எத்தனை சட்டத்தை நம்ம மீறி இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, லைசன்ஸ் இல்லாமல், ஹெல்மெட் இல்லாமல் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே அண்ணா சிலைக்கு இந்த ரோட்டில் இப்படி நெட்டுக்கு போயிட்டு வாங்கன்னா போவோமா? நம்ம போக மாட்டோம். ஏன்னா அவன் அங்கே ரூல்ஸ் போட்டிருக்கிறான், லைசன்ஸ் இருக்கணும், ஹெல்மெட் இருக்கணும், இல்லைன்னா 500 ரூபா ஃபைனு, வண்டி பிடிங்கி உள்ளே வைப்பேன். அதுக்கு பயப்படுறோம். அல்லாஹ் என்ன ரூல்ஸ்லாம் போட்டிருக்கிறான், அல்லாஹ் என்ன கட்டளையெல்லாம் நமக்கு போட்டிருக்கிறான். ஒழுங்காக நடக்கலாம் சாதா மனுஷன், சாதா சீதா இவனே நம்மளை இப்படி கண்டிக்கும் போது எல்லாரையும் படைச்ச அல்லாஹ் நம்மளை எப்படி கண்டிப்பான் தண்டிப்பான் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்ம வாழ்க்கையை கொஞ்சமாவது நல்லதின் பக்கம் திசை திருப்புறதுக்கு ஒரு சின்ன சின்ன முயற்சிகளை முதல்ல மேற்கொள்ளுங்க. குறிப்பாக பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை என்பது உங்களை மானக்கேடான, அருகருப்பான, கேவலமான செயல்களை விட்டு உங்களை பாதுகாத்துரும். நீங்கள் தொலை வந்துட்டு அஜர்த்திட்ட உட்காந்து 1 மணி நேரம் பாடம் கேட்கணும், 1 மணி நேரம் பயான் கேட்கணும்லாம் இல்லைங்க. அப்படி கேட்டால் திருந்தணும் இல்லை. தொழுதுட்டீங்கனால தொழுகை உங்களை ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து உங்களை விலக்கி விட்டுருன்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு ஓய்வு நேரம், ஒரு சுபுகு நேரத்துக்கு வர முயற்சி செய்யணும், ஒரு இஷா நேரத்துக்கு வர்றதுக்கு முதல்ல முயற்சி செய்யணும். வேலையில் இருக்கும்போது நீட்டான வேலை பார்க்குறவங்க அங்கேயே வச்சு தொழுகிறதுக்கான ஒரு சூழல் இருந்தால் அதுக்கான முயற்சி செய்யணும். எதுவுமே இல்லையே நம்மள்கிட்ட, எதுவுமே இல்லையே. தொழுகை நடக்கும் போதானே எடுத்து தள்ள ஆரம்பிக்கிறோம், பாங்கு சொல்லும் போதானே எடுத்து தள்ளுதோம். தொழுகை நடக்கும்போது தான் தள்ளிக்கிட்டே இருக்கிறோம், ஊதிக்கிட்டே இருக்கிறோம். என்னெல்லாம் பண்ணுறோங்க, என்னெல்லாம் பண்ணுறோம் சகோதரர்கள். அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இந்த உலகத்தில் நம்மளை விட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய பிடி அதிபயங்கரமானது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனுடைய பிடியிலிருந்து நம்மளால் தப்பவே முடியாதுங்கிறத கவனத்தில் கொள்ளுங்க.
வாழ்க்கையில் மாறுறதுக்கான முதல் படிகளாக தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. நாளை மறுமை நாளில் நமது காரியங்களை அல்லாஹ் இலகுவாக்கி தருவானாக. அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்லி சொர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மறுமை நாளில் பதட்டமான அந்த சூழ்நிலையிலே எந்த பதட்டமும் இல்லாமல் அல்லாஹுவின் அருளை முழுமையாக நம்பி நாம் செய்த நன்மைகள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு பதற்றங்கள் இல்லாமல் அந்த மறுமை நாளிலே நிற்கக்கூடிய சூழலை அல்லாஹ் தருவானாக. உலகத்தில் எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதோ அனைத்து பள்ளிவாசல்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. எங்கையெல்லாம் பள்ளிவாசல்கள் கட்டப்பட இருக்கிறதோ அங்கையெல்லாம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பள்ளிவாசல்கள் கட்டப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. எங்கையெல்லாம் பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு சேதாரமாக்கப்பட்டு பிறரால் அபகரிக்கப்பட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் மீண்டும் முஸ்லிம்கள் கையிலே வெற்றியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருப்பி தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.